ஹலோ மக்களே, ஹாவ் அ ஹாப்பியஸ்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். எத்தனை பேர் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு காலையில் நியூ இயருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் நைட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் காலங்காத்தாலே அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஐம் அ கிறிஸ்டின். ஸோ நான் நைட் சர்ச் போனேன். சர்ச் போய்ட்டு ஒரு 2 o'clock வந்தேன். வந்து தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல கடைக்கு போய்ட்டு ஒரு ஏபிசி ஜூஸும் ஒரு கேக்கும் சாப்பிட்டு வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். அந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வாக்கிங்லாம் போய்ட்டு வந்தேன். ரோடு பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. அந்த டைமில் ஒன்றே ஒன்று தான், நைட்டில் ஒரு 2 மணிக்கு கூட ரோடு பயங்கர ஜாமு. எங்கள் ஏரியாவில் 10 மணிக்கு பார்க்குறேன் ஜாமு, 2 மணிக்கு பார்க்குறேன் ஜாமு. நைட் டைமு காலையில் ஒரு 10 மணி டைம் ஆகுது. அதே வீக்கெண்டில் கூட அந்த அளவுக்கு அது க்ரௌட் இருக்கும். பட் ஆனால் நியூ இயர் இந்த டேயில் க்ரௌட் இல்லை. அது காரணம் என்னென்னா, நம்ம மக்கள் பயங்கரமாக நைட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு காலையில் தூங்கிடுறாங்க படுத்து. 6 மணி தூக்கமே போதும். ஆனால் ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி. ஸோ எல்லோரும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னு தூங்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களே, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் நைட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்படி செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அப்படி செலிப்ரேட் பண்ணுங்கள். கிறிஸ்டின்னா மோஸ்ட்லி சர்ச் போவாங்க, இல்லை வேறு அதர் ரிலீஜியஸ்னால் மோஸ்ட்லி போய்ட்டு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு காலையிலையும் சீக்கிரம் இருந்தீங்க. அந்த ஒரு நாள் மட்டுமாச்சும் சீக்கிரம் இருந்தீங்க. எழுந்திரிச்சிட்டு போய்ட்டு ரொம்ப பீஸ் ஆஃப் டைமாக நினச்சிங்க காலையில் ஒரு வாக்கிங் போவேன். அந்த வாக்கிங் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சொல்லப்போனால் ரோட்டில் ஒரு பயம் இல்லை. நான் மட்டும்தான் மோஸ்ட்லி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கள் ரோட்டில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். பயங்கர ஜாமாக எப்போவுமே இருக்கும். ஆரஞ்சு தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நடக்கும்போது 5 நிமிஷத்துக்கு ஒரு கதை ஒரு ஆரஞ்சு சவுண்ட் கேட்டுச்சு. இல்லை அப்படின்னா நிமிஷத்துக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் போகும்போது விரல் விட்டுன்ற அளவுக்கு ஒரு 10 இல்லை 15 சவுண்ட் தான் கேட்டுருப்போம். இல்லை 100 ஆயிரம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஆரஞ்சு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். அதை செப்பரேஷன் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நைட்டும் பண்ணுங்கள், காலையிலையும் பண்ணுங்கள். அதுவும் ஏர்லி மார்னிங் இன்னுமே அழகாக இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ ஹாப்பியஸ்ட் நியூ இயர் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். பை பை மக்களே.